நேற்று இருந்து ஒரு முதலமைச்சராக கூடிய நபர் தன்னோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணலாமா? ஒய்ஃப் இந்த நேரத்தில் போய் கேஸ் கொடுக்கலாமா? இது எதிர்கட்சிகளோட சதி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரீல்ஸு, போஸ்ட்டு, நியூஸ் அப்படி எல்லாமே போயிட்டு இருக்கு. இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? நீங்களா? நானா? கிடையாது. கோர்ட் ஆஸ் ஏ ஒய்ஃபாக அவங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அதை கண்டெஸ்ட் பண்ணி நடத்த வேண்டியது அவருடைய ஹஸ்பண்டுடைய ரோல். இந்த இடத்துல நம்மளுடைய கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? வேடிக்கை பார்ப்போம். நம்ம ஜூரிஸ்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா வேடிக்கை பார்க்கணும். என்ன லாவை பயன்படுத்தியிருக்காங்க, என்ன கிரவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கலாமே. என்ன நடக்குன்றது வேடிக்கை பார்க்கலாமே. நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா கருத்தை சொல்லலாம், ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையா வேடிக்கை பார்ப்போம். தனிப்பட்ட சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? உண்மையாக நடந்துச்சா நடக்கலையா, இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. எல்லாருமே இந்த நேரத்தில் போயிட்டாங்களே, இப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரீல்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேடிக்கை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் நம்ம வேடிக்கை பார்ப்போம். என்ன லாவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி A to Z நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேடிக்கை பார்ப்போம்.